இந்த சால்வையை வச்சு என்ன தான் பண்ணேன் ஒன்றுமே புரியல. நடிகர் சிவகுமார் எதுக்கு தான் இந்த சால்வை வேண்டான்னு சொன்னார் எனக்கு இப்போ தான் புரியுது. ஹாய் ஹலோ வணக்கம். இன்றைக்கி என்ன வீடியோன்னா நம்ம என்ன வீடியோவாக பார்க்க போகிறோன்னா இந்த சால்வை தான் வச்சு நம்ம பார்க்க போகிறோம். இது என்ன சால்வைன்னா எங்கள் அம்மா பள்ளிக்கூடத்தில் ரிட்டையர்ட் ஆகும்போது எங்கள் அம்மாவுக்கு போர்த்தின சால்வை. இதை வச்சு தான் இன்றைக்கி ஒரு வீடியோ பார்க்க போகிறோம். உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள். இப்போ என்ன இதை வச்சு பேச போகிறேன்னு பார்க்குறீங்களா? இதை கொண்டுட்டு துணி தைக்கிற இடத்துக்கு கொண்டு போனேன். அக்கா இதில் ஒரு ப்ளவுஸு தைச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது அவங்க சொன்னாங்க இதில் ப்ளவுஸ் எல்லாம் தைக்க முடியாது. ஏன் அப்படின்னு கேட்டேன். இது பிரிஞ்சு பிரிஞ்சு வரும், உங்களுக்கு வேஸ்ட், இந்த மாதிரி சால்வையில் தைக்கிறது வேஸ்ட் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்போது அஸ்தர் போட்டு இந்த அஸ்தர்னா பேர் என்னது, லைனிங் துணி போட்டு தைச்சி தாங்க அப்படின்னு சொன்னேன். அப்போ அவங்க சொன்னாங்க லைனிங் போட்டு தைச்சாலும் சைடில் உள்ளது உங்களுக்கு இப்படி ஒரு மாதிரி குத்திக்கிட்டே இருக்கும், எரிச்சலாக இருக்கும், அது போடவே பிடிக்காது. நிறைய பேர் சால்வை கொண்டு வந்துட்டு எனக்கு திருப்பி கொண்டு போயிருக்காங்க. வேணுன்னா உங்களுக்கு வேணால் தைச்சி தரேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் பயமாயிட்டு, ஏன்னா இது ஒரு பட்டு சேலைக்கு தான் நானே எடுத்துகிட்டு வந்தேன் தைக்கணும்னு நினச்சிக்கிட்டு. அப்போ நம்ம இதை தைச்சி போடும்போது நம்ம குத்திக்கிட்டே இருக்கும், வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி ரிட்டன் கொண்டு வந்துட்டேன். இப்போ என்னென்னா இதை வச்சு நம்ம என்ன பண்ண முடியும்னு சொல்லிட்டு தூங்கும்போது மூடிட்டு படுக்கிறதுக்காக ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு மூடி படுத்தா மூடிட்டு படுக்கவே முடியல, அங்கேயும் இங்கேயும் கச்சப்பச்ச குத்துது. அப்போ இதை வச்சு ஒரு பிரயோஜனம் இல்லை. இதை கொண்டு போய் போர்த்துனா சிவகுமார் இல்லை யாராக இருந்தாலும் கோபம் போடுவாங்க. நடிகர் சிவகுமார் ஏன் கோவப்பட்டாருன்னு இப்போ தான் எனக்கு புரியுது. இதை கொண்டு போய் அவர் என்ன செய்ய முடியும்? வீட்டில் கொண்டு ஒரு பீரோவில் அடுக்கி வச்சா பிறகு யூஸ் பண்ணுற பொருளாக இந்த சால்வை கிடையாது. ஒரு ப்ளவுஸும் தைச்சி போட முடியல. ரிட்டன் இதை வச்சு ஒரு மூடிட்டு படுக்கலான்னு நினச்சா அதுவும் கிடையாது. ஒன்றுக்குமே யூஸ் ஆகாத அந்த போர்வையை கொண்டு நீங்கள் எதுக்கு பொறுத்துறீங்கன்னு எனக்கு தெரியல. இதுக்கு பதிலாக ஒரு நல்ல பெட்ஷீட்டு 100 ரூபா பெட்ஷீட்டை வாங்கி பொறுத்துனா கூட நைட்டு தூங்கும்போது மூடிட்டு படுத்துக்கலாம் பார்த்துருங்க. இதை ஒரு வேலைக்காரங்க அவங்க இப்போ போர்த்துற ஒரு ஆளுக்கு அவங்க கொண்டு போக மாட்டேங்க, அங்கே வேஸ்ட்டாக தான் போட்டு போகிறாங்க. இதை ஒரு வேலைக்காரங்களுக்கு கொடுத்தா கூட அவங்களுக்கு யூஸ் ஆகாது. அப்படி இருக்கிறதுனால தான் இதை போர்த்தினா நிறைய பேருக்கு பிடிக்க மாட்டேங்குது. இனிமேல் என்ன செய்றீங்க எல்லாரும்? முந்தி அந்த காலத்துலலாம் பார்த்தீங்களா பழக்கூடை வாங்கிட்டு போவாங்க. அந்த மாதிரி பழக்கூடை வாங்கிட்டு போய் கொடுங்க. பழக்கூடைன்னா அவங்க சாப்பிடாட்டாலும் அவங்க அசிஸ்டன்ட் இருப்பாங்க, சாப்பிடுவாங்க. பூவெல்லாம் நிறைய வாங்கி பொக்கையை கட்டி கொண்டு கொடுக்கீங்க. அவங்க சைடில் நான் நிறைய இடத்துல பார்த்துருக்கேன், சைடில் போட்டுட்டு போயிடுறாங்க. நம்ம சாமிகிட்ட வச்சா ஃபுல் டே சாமிகிட்ட நல்லா மணத்துக்கிட்டு இருக்கோம். அப்படி இல்லை நம்ம தலையில் வைப்போம். இது வேஸ்ட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி வேஸ்ட் பண்ணுறதே நல்லதில்லை. நீங்கள் என்ன செய்யுங்க, இனிமேல் எல்லாருக்கும் ஏதாவது செய்யணும்னு நினச்சேன்னா ஒரு கூட முறுக்கு அதிரசம் இதை வாங்கிட்டு போங்க. அப்படி இல்லைன்னா பழங்கள் வாங்கி கொண்டு கொடுங்க. அவங்க திங்காட்டாலும் அவங்க அசிஸ்டண்ட்டுக்காக கொடுப்பாங்க. இந்த மாதிரி போர்வே இந்த சால்வையை கொண்டு போத்தனா எந்த யூஸும் இல்லை. இதை சொல்லணுன்னு எனக்கு ரொம்ப ஆசை விட்டுடுங்க. அதனால தான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். இப்போ இந்த சால்வையிலே திக்கான சால்வையும் இருக்குது. இது கொஞ்சம் சாஃப்ட் பார்த்துடுங்க. அதனால் இதில் ப்ளவுஸ் தைக்கலாம். இது நான் வேறு எதை எடுத்து வச்சுருக்கேன். இன்னும் 2 இருக்குது. ஒன்றுத்துக்கும் ஆகாது. அதை பீரோவில் கொண்டு அடுக்கி வைக்க முடியுமா? அப்போது அவங்க அதுக்குன்னு ஒரு பீரோ வாங்கி வச்சு அதை அடுக்கி வச்சாலும் அது யூஸாக வர்றது வழி இல்லை. அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இனிமேல் இந்த சாலை போத்துறதெல்லாம் போத்தாதீங்க. எல்லாரும் பழங்கள் வாங்கி கொடுத்து சந்தோஷமாக இருங்க. பழக்கடைக்காரங்களுக்கு வியாபாரம் ஆகும். அதுமாதிரி ஒரு முறுக்கு அதிரசம் இந்த மாதிரி வாங்கி கொண்டு கொடுக்கும்போது அதையே திம்பாங்க. இதை வச்சு ஒன்றும் செய்ய முடியாத இதை வச்சு எதுக்கு நீங்கள் போர்த்துறீங்க? எனக்கே பிடிக்கல. அப்படி இருக்கச்சில நடிகர் சிவகுமார் மட்டும் இதை வச்சு என்ன செய்வார்? அதனால் யாருமே இதை வச்சு கொண்டு போய் போர்த்தாதீங்க சொல்லிவிட்டேன். நல்ல பழம் முறுக்கு பண்டம் வாங்கி கொண்டு கொடுங்க. ரிட்டையர்ட் ஆகுறாங்கன்னு சொன்னாச்சுன்னா பழத்தை கொண்டு போய் கொடுத்து வாழ்த்து சொல்லுங்கள். அவங்க வீட்டுக்காட்டும் கொண்டு போவாங்க. இது நிறைய பேர் தூக்கி தூர போடுறாங்கன்னா என்னடா இப்படி குப்பையில் போட்டிருக்காங்களேன்னா நிறைய இடத்துல பார்த்துட்டு வருவேன். எவ்வளோ கஷ்டப்பட்டு கொண்டு போர்த்துறாங்க, இப்படி குப்பையில் போட்டிருக்காங்க அப்படின்னு நினைப்பேன். இப்போ தான் தெரியுது இதோட அருமை. ஒன்றுக்கும் யூஸ் இல்லை. இதை சொல்லணும்னு எனக்கு ரொம்ப ஆசைப்பட்டுருங்க. அதனால தான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.